வணக்கம். அதாவது இந்த வீடியோவில் சொல்லுவாங்கல்ல, பார்த்ததுனால கெட்ட பேரு, பார்க்காததுனால கெட்ட பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தும் புண்ணியம் இல்லை, பார்க்காம இருந்தும் புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பார்க்காமலேயே அசிங்கப்பட்டு போனவர் நம்ம ஓபிஎஸ் அண்ணன். ஆனால் பார்த்தும் அசிங்கப்பட்டு போயிருப்பவர் நம்ம எடப்பாடி அண்ணன். ஓபிஎஸ் அண்ணன் இப்படின்னாக்க எடப்பாடி அண்ணன் இபிஎஸ் அண்ணன் இப்படி ஆயிட்டாருங்கிறது தான் அதிமுகவினுடைய சோதனை, வேதனை, கேவலம். இதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஒரு வீட்டை ஒருத்தர் லீஸ்க்கு எடுக்கிறாரு. லீஸ்க்கு எடுத்துட்டாருன்னா 1 வருஷம், 2 வருஷம், 4 வருஷம், 5 வருஷமும் ஒரு கணக்கு இருக்கும். அதற்கு பிறகு என்ன செய்யணும்? லீஸ்க்கு எடுத்தவர் திரும்ப வீடை கொடுத்துடணும். அந்த பணம் வாங்கினார் இல்லையா, அவர் திரும்ப பணத்தை கொடுத்துடணுங்கிற டீலிங் தான் ஒரு ஒத்திக்கு எடுக்கிறது அப்படிங்கிறது. இது போல அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியையும் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியையும் கூவத்தூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வச்சு ஒத்திக்கு எடுத்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. ஆனா உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யற விதமா அவர் பரப்பன அக்ரஹாரிலிருந்து சசிகலா வந்த பிற்பாடு என்ன செஞ்சிருக்கணும்? மேடம், சின்னம்மா, இந்தாகம்மா, நீங்க கொடுத்ததை பத்திரமா நான் பாதுகாத்து வச்சுட்டேன், இதை நான் ஒப்படைக்கிறேன். நீங்க நான் இதுவரைக்கும் கண்ணை போல பாதுகாத்தேன், அதே போல நீங்களும் கண்ணை போல பாதுகாரு, இதுலதான் என் கண்ணையே வச்சிருக்கேன், உசிரையே வச்சிருக்கேன்னு பாசமலர் டயலாக்லாம் சொல்லி கட்சியை ஒப்படைக்கணும்ல. ஆனால் இதாண்டா சாக்குன்னு சொல்லி நம்ம அமாவாசை சத்யராஜ் எப்படி இந்த சீட்டு நுனியில உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உட்கார்ந்து மேல கால் படுது பள்ளம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நக்கல் பண்ணுவார்ல சத்யராஜ் அமைதி படையில, அந்த அளவுக்கு ஆயிட்டாரு இபிஎஸ் அண்ணன். அதனால சசிகலாவுக்கு அவுட் சொல்லிட்டாரு, உள்ள சேர்க்கலன்ட்டாரு. ஓபிஎஸ் உள்ள சேர்க்க மாட்டேன்ட்டாரு. டிடிவி அமமுகன்னு கட்சியை ஆரம்பிச்சிருந்தாலும் கூட பயம் இருக்கு, எந்நேரமா இருந்தாலும் டிடிவி எதை வேணாலும் செய்வாரு அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இபிஎஸ் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கொடுத்திருக்கிற ஒரே இது அங்கீகாரம் என்ன அப்படின்னாக்க கூட்டணி அப்படிங்கிறது தான். ஆனா அமித்ஷாவும் இபிஎஸும் சேர்ந்து கையை தூக்கிக்கிட்டாலும் கூட பின்னாடி யாரோ துப்பாக்கிய ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் அதிமுக தொண்டர்கள் உணர்கிறார்கள். இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், அதிமுக தொண்டர்கள் யாராவது பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை விரும்புகிறார்களா அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து பாருங்க, நிச்சயமாக பதில் நோ அப்படிங்கிறது தான். அதனாலதான் தொண்டர்கள் மத்தியில ஒரு உற்சாகத்தை கிளப்புவதற்காகவும் அதிமுகவை யாரும் கபலீகரம் பண்ண முடியாது, எனக்கு எவ்வளவு மாசு இருக்கு தெரியுமில்ல அப்படின்னு அமித்ஷா கிட்டேயே, ஏன்னா கூட்டணி ஆட்சின்னு திரும்ப சொல்ற நீன்னு அமித்ஷாஜி சொல்லிட்டே இருக்கிறதுனால இவரு அந்த பச்சை கலர் வேன் எடுத்துக்கிட்டு ஊரா போய் பரப்புரையெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதற்கு இடையில என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தாக்கா அமித்ஷா 2 தடவை வந்தும் எடப்பாடியை சந்திக்கவே இல்லை. சரி, இந்த முறையாவது மோடிஜி வரும்போது சந்திப்பாருன்னு பார்த்தாக்க சந்தித்தார். ஓபிஎஸ் எடப்பாடிக்கு சிந்தனை அதுதான், எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணும் போயிடணும் அப்படின்னு நினைக்கிற உலகம் தானே இது இல்லையா? அதனால ஓபிஎஸ் சந்திக்கிறாரா முடி, ஓபிஎஸ் சந்திக்கிறாரா? ஓபிஎஸ் சந்திக்கலைங்க. அப்பா ரைட்டு, இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல இபிஎஸ் அண்ணனுக்கு. இபிஎஸ் அண்ணன் போய் நிற்கிறாரு. எங்க நிற்கிறாரு? ஏர்போர்ட்ல நிற்கிறாரு. எப்படி நிற்கிறாரு? வரிசையில் நிற்கிறாரு. உங்களுக்குன்னு தனி இடம் கொடுத்தாதா? தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரிய மூத்த கட்சிகள்னு பார்த்தாக்கா திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும். அந்த வகையில அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற இபிஎஸ் அண்ணன் அங்க எப்படி நிற்கிறாரு? வரிசையா நிற்கிறாரு. அப்ப எந்த லிஸ்ட்ல உங்களை சேர்க்கிறாரு? ஏசி சண்முகம், எப்பேற்பட்ட தமிழகத்தில் மிகப்பெரிய வாக்கு வங்கி அவருக்கு உண்டுங்க. அந்த ஏசி சண்முகம் அங்க நிற்கிறார். அதிமுகலாம் ஒன்றுங்க பெரிய கட்சி, எங்களுக்கு இணையான கட்சி இருக்கா, எங்களுக்கு இணையான தொண்டர்கள் படை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அமைதியா சாந்தமா சிரிச்சபடி இருப்பாரு, அவர் அங்க நிற்கிறார். ஏசி சண்முகமும் அதிமுக பொதுச் செயலாளரும் ஒன்றா? ஜி.கே. வாசனும்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் ஒன்றா. ஆனா இவங்க வரிசையில இபிஎஸ் நிக்க வச்சு அப்படி கண் சுமிட்டுற நேரத்துல ஜரகண்டி ஜரகண்டின்னு திருப்பதியில அப்படி பார்ப்போம். அப்பதான் பெருமாளை போய் பார்ப்போம். ஜரகண்டி 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 ஜரகண்டிங்கிற மாதிரி ஏசி சண்முகத்துக்கு ஒரு ஜரகண்டி, ஜி.கே. வாசனுக்கு ஒரு ஜரகண்டி, எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு ஜரகண்டி, அவ்வளவுதான். அப்படிதான் டக்குன்னு அதுக்குள்ளார இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை கொடுக்குறாராம். அந்த மனு மக்களுக்கான மனு, விவசாயிகளுக்கான மனு அப்படின்னு சொல்றாரு. அது வேற, அவர் மனு கொடுக்குறாரு, விவசாயிகளுக்கு கொடுக்குறாரு, தமிழக நலன் சார்ந்து கொடுக்குறாரு, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அதிமுக அப்படிங்கிற, அதாவது இன்னைக்கு தேதிக்கு பாரதிய ஜனதாவுக்கு அதிமுக அடைக்கலம் கொடுத்திருக்கு அப்படிங்கிறதா உண்மை. பாரதிய ஜனதாவை சேர்த்து கொண்டதால் அதிமுகவுக்கு பலகீனம்ங்கிறது தான் நிஜம். அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சிருக்கிறதுனால தொகுதிக்கு ஒரு 2000-5000 ஓட்டாவது கூட பாஜகவுக்கு கிடைக்கும்ங்கிறது தான் நிதர்சனம். அப்படி இருக்கும்போது இங்கு வலுவே இல்லாத, கட்டமைப்பே இல்லாத, ஒரு ஓட்டு வங்கியே இல்லாத பாரதிய ஜனதா கட்சிக்கும் எடப்பாடி அண்ணன் அவர்கள் இப்படி அடிமை சாசனமாக அப்படி நிற்கிறாரே அப்படிங்கிறது தான் அதிமுக தொண்டர்களுடைய ஒரு வருத்தம். ஒரு 5 நிமிஷம் நின்று பேசியிருந்தா கூட அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் ஆதரவாயிருப்பாங்க, மனசை தேத்திட்டங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா 5 நிமிடம் கூட அவருக்கு இபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசுவதற்கு மோடி அவர்கள் வாய்ப்பு தரவில்லை. 10ஓட 11 அத்தோட நீ 1 அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ்க்கு நேர்ந்த கெதி தான் இன்னைக்கு அதிமுக தொண்டர்களுக்கு மேலும் கோபத்தை கிளப்பிடுச்சு. வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதையா அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கு பாருங்க. அது மாதிரி ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி கூட அதிமுக கூட்டணி வச்சிட்டு இருக்கு அப்படின்னு தொண்டர்கள் எல்லாம் குமுறி கொந்தளிச்சிட்டு இருக்கிற சமயத்துல இப்ப இப்படி ஆயிட்ட உடனே என்னடா செய்யறது, எங்கடா போறது அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்க. எப்படி அன்பர் ராஜா திமுகவில் இணைந்தாரோ அதுபோல பல முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்களும் எந்த பக்கம் போகலாம், திமுக பக்கமே போயிடலாமா அப்படிங்கிற யோசனையில இன்னைக்கு பூவா தலையா போட்டுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க, நகம் கடித்தபடி. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, இன்னைக்கு பிரதமரை பார்க்க போறதுக்கு 2-3 பேரை, முக்கியமான பேரை தான் கூட்டிட்டு போறாரு. கேபி முனுசாமி, வேலுமணி அப்படி இப்படின்றவங்களை கூட்டிட்டு போறாரு. தங்கமணி, ரங்கமணி அப்படி இப்படிங்கிற அந்த அன்கோவெல்லாம் காணும். ஆர்வி உதயகுமார்லாம் காணும். ஆர்பி உதயகுமாரையும் காணும், செல்லூர் அண்ணனையும் காணும். செல்லூர் அண்ணனை கடந்த 2 மாசம் முன்னாடியே கழட்டி விட்டாரு அந்த வீட்டில் இந்த 200 கோடி ரூபா பண பிரச்சனையில. ஜெயக்குமார் அண்ணன்லாம் ஐயோ பாவம்னு புலம்பிட்டே இருந்தவர் 5-4 வருஷமாவே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதுவும் ஒரு சர்ச்சையாக அதிமுகவினருக்குள்ளார புகைச்சலை கிளப்பி இருக்கு. இபிஎஸ் அண்ணன் இன்னும் எத்தனை அடியை வாங்கினாலும் கூட அவர் தன்னிலையில் சற்று மனம் தளராம சிரிச்ச முகத்தோட காலையில ஒரு உளறல், சாயந்தரம் அந்த அப்படி நான் சொல்லலையே இப்படி சொன்னேன் அப்படின்னு ஒரு புதிய பொழிப்புரை. ஏன்னா திருக்குறளை எழுதியவர் சேக்கிழார்னு சொன்னவர் இல்லையா நம்ம எடப்பாடி என்ன, ஒரு புதிய ஆராய்ச்சி இல்லையா? நம்ம தமிழ்நாட்டுல கவர்னரே ஒரு புதிய திருக்குறளை எழுதாரு. 1330 திருக்குறள் இருக்கு. 1331வது திருக்குறளை நம்ம கவர்னர் எழுதுவதும், திருக்குறளை எழுதியவர் சேக்கிழார் பெருமான் அப்படின்னு எடப்பாடி சொல்றதும் நம்ம தமிழகத்தினுடைய தலைவிதின்னு சொல்லாம வேற என்னத்தை சொல்றது? வணக்கம்.